இவன் எங்க இவ்வளவு ஆர்வமா போறான்? ஒருவேளை பிரக்யாவை தொந்தரவு பண்ண போறானோ? அபி, சொல்லுங்க பாட்டி. எங்க போயிட்டு இருக்க? என்னோட ரூமுக்கு தான். எதுக்கு? அது பிரக்யா கூட. பிரக்யா பிரக்யா எதுக்கு எடுத்தாலும் பிரக்யா. எப்ப பார்த்தாலும் அவ பேரையே சொல்லிட்டு இருக்க. ஆ? அவ என்னமோ உனக்கு பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா, நீ அவளுக்கு அடிமையாவே மாறிட்டு இருக்கியா? உனக்கு அந்த பிரக்யா முக்கியமா இல்ல நான் முக்கியமா? பாட்டி என்ன நீங்க என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க தான் எனக்கு முக்கியம். அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்ப சரி, இப்பவே என் கூட வரியா? ஒரு வேலை இருக்கு. என்னாச்சு? ஒட்டிக்கிச்சு. ஒட்டிக்கிச்சா? வரமாட்டேங்குது. விடுறா, என்னையே ஏமாத்த பாக்குறியா? அபி, உன் ரூம்ல அந்த பழைய பாட்டு சிடி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வா. சாரி கிரானி, என்னால எடுத்துட்டு வர முடியாது. ஏன் அபி எடுத்துட்டு வர முடியாது? ஏன்னா நான் பாட்டியோட ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன். வாங்க பாட்டி. அக்கா கூட நான் போய்க்கிறேன், நீ போய் அந்த சிடி எல்லாம் எடுத்துட்டு வா. இவன் தான் என் கூட வரணும். அவனை ஏங்க தொந்தரவு பண்றீங்க? நான் இருக்கேன்ல, என்ன வேலைன்னு என்கிட்ட சொல்லுங்க. உன்னால அந்த வேலையை செய்ய முடியாது. நீ என் கூட வா. எனக்கு ஒண்ணு புரியல. ஒரு பக்கம் என்னடானா இந்து நீ இல்லாம எனக்கு ஒரு வேலை நடக்காதுன்னு என்கிட்ட சொல்றீங்க. இப்ப என்ன வேலைன்னு நான் உங்களை கேட்டா அந்த வேலையை என்னால செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க. அப்படி என்னக்க பொல்லாத வேலை? நான் சொல்றேன்னா காரணம் இருக்கும். நீ வா, நம்ம போலாம். ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க பாட்டி. சொல்லுங்க. நீ ஒரு ரூமுக்கு போ, எனக்கு இவன் கூட வேலை இருக்கு. அக்கா, எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு இவனோட எந்த வேலையும் இல்ல. இவனை ரூமுக்கு போக விடாம தடுக்கிறீங்க. கண்டுபிடிச்சிட்டியே, ரொம்ப சரியா சொன்னேன். என் பேரன் இப்ப அவன் ரூமுக்கு போக மாட்டான், என் கூட தான் என்ன காரணத்தை சொல்லிட்டு போங்க. ஏன்னா இவன் பிரக்யாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். அவ கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். பிரக்யாவுக்கு தொந்தரவு கொடுக்கறான், அவ கூட சண்டைக்கு நிக்கிறான். நிறுத்துறீங்களா? போடுற என் பேராண்டி, நம்ம சார்பா பிரக்யாவை பழி வாங்குறதுக்கு இவனாவது இருக்கானே. அபி, நீ போப்பா, அவளை விட்டுறவே விட்டுறாதே. அவளுக்கு விடாம தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இரு. போட்டு போட்டு. என் பேரனை கெடுக்க பாக்குறியா? என் பேரன் என் கூட தான் வருவான். பாத்தியா அபி, உன்னோட பாட்டி திடீர்னு எதிரி பக்கம் சாஞ்சிட்டாங்க. இதுல என்னமோ மர்மம் இருக்கு. இப்பதான் எனக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா புரியுது கிரானி. எதிரிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? ஐயோ, நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணல. அப்புறம் எதுக்காக இவனை தடுக்கிறீங்க? அவ பண்றதெல்லாம் தப்புதான். பதிலுக்கு நாம தப்பு பண்ணணும்னு ஒண்ணு சட்டம் இல்லையே. இப்படியே எல்லாரும் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருந்தா இந்த வீட்ல எப்படி சந்தோஷம் இருக்கு சொல்லுங்க? அபி, இதுல என்னமோ ரகசியம் மறைஞ்சிருக்கு. நான் தான் சொல்லிட்டேல, நீ போ. இவங்க கதை என்னன்னு நான் பாத்துக்கிறேன். நான் வயசுல சின்னவளா இருந்தாலும் நீங்க தப்பு பண்ணா உங்களை கேட்பேன். இரு, அவ கிரானி சொன்னபடி செய்யுங்க. அதெல்லாம் அவன் பாத்து பண்ணி வாங்கக்கா. இதுல சில மெடிசன்ஸ் எழுதியிருக்கேன், இதை வாங்கி கொடுத்துருங்க. நீங்க கவலைப்படுற மாதிரி எதுவும் இல்லை. ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாரு. நான் சில மருந்து எழுதி கொடுத்துருக்கேன், சீக்கிரம் சரியாயிடும். தேங்க்யூ. ஓகே. அபி, நீ நல்லா இருக்கியாப்பா? உனக்கு அடி எதுவும் படலையே? கமான் பாட்டி, உங்க பேரு ராக் ஸ்டார். அவனுக்கு ஒன்றும் ஆகாது. இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். நான் கார்ல வந்துட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் குறுக்க வந்து விழுந்துட்டான். யாருப்பா அது? இப்ப அவன் எப்படி இருக்கான்? அவன் நல்லா தான் இருக்கான், நம்ம வீட்டுல தான் இருக்கான். பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்பா, இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது? நீ கார் ஓட்டும் போது கவனமா இல்ல? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த லேடி ஹிட்லர் தான் பாட்டி. அவ சும்மா போன் பண்ணி என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா. பாஸ்னா அவளுக்கு நான் கொம்மா முளைச்சிருக்கு. நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் எவ்வளவு சொன்னாலும் அவ கேட்டா தானே. கண்டினியூஸா 3 times கால். 3 தடவை நான் போனை கட் பண்ணிட்டேன் பாட்டி. 4வது தடவை போன் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ ஆக்சிடென்ட் ஆகாம? அவ பேருக்கு தான் பாஸ், பியூன் வேலைக்கு கூட லாய்க்கு இல்ல. வெரி அன்ப்ரொஃபஷனல், வெரி கேர்லெஸ். அவ்வளவு இம்பார்ட்டன்டான மீட்டிங்கை விட்டுட்டு ஊர் சுத்த போயிட்டா. சரி, எங்க போறேன்னு கேட்டா இம்பார்ட்டன்ட் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போறான். நீங்களே சொல்லுங்க பாட்டி, பணத்தை விட இம்பார்ட்டன்டா அவளுக்கு வேற என்ன இருக்க முடியும்? வாயை திறந்தா பொய்யை தவிர வேற எதுவுமே வராது. நீ எப்ப வந்த? நானா? ரொம்ப பொறுப்பான நீங்க பொறுப்பில்லாத யாரையோ பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, அப்ப வந்த. இப்போ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீ என்கிட்ட போன்ல சண்டை போட்டியா இல்லையா?
நடுவுல பேசாதீங்க பாட்டி, லெட் மீ கம்ப்ளீட். சண்டை போட்டியா இல்லையா? சைலண்டா இருக்கா பாத்தீங்களா? அப்படின்னா அது உண்மை. அண்ட் நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், இப்போ பேச முடியாது, உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்னு கூட சொன்னல. 3 தடவை பாட்டி, 3 தடவை நான் போனை கட் பண்ணேன். இருந்தாலும் திரும்ப போன் பண்ணி சண்டை போடுறா. இவ்வளவு தான் இந்த ஆக்சிடென்ட்டே நடந்துச்சு. நான் என்ன பண்றது? நீங்க கோர்வையா இவ்ளோ அழகா போய் சொல்லுவீங்கன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ இப்ப சொன்னதெல்லாம் பொய் தானே? உண்மையை சொல்லு அபி. அதுல என்ன சந்தேகம் பாட்டி? உங்களுக்கு உண்மையை சொல்றதுக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன். உங்க கார்ல அடிபட்டவனுக்கு எதுவும் ஆகலையே. அவருக்கு ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் தான் இருக்காரு. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அவனை வீட்டுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஹாஸ்பிடலுக்குள்ள கூட்டிட்டு போங்க. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போன மேடம், அங்க போலீஸ் இருந்தாங்க. அவங்க மட்டும் என்ன பாத்திருந்தாங்கன்னா என் மேல கேஸ் போட்டிருப்பாங்க. கேஸ வாதாடுறதுக்கு வக்கீல் வேணும், வக்கீலுக்கு கொடுக்கறதுக்கு பணம் வேணும். அதை தான் நீ எனக்கு தர மாட்டியே. நீங்க கேட்ட பணத்தை கொடுத்துட்டா அப்புறம் எப்படி உங்களுக்கு பொறுப்பை வர வைக்கிறது? இவ பணத்தை மிச்சப்படுத்த நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லையா? எப்படி பேசுறா பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? மேஜர் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே? இல்ல மேடம், பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாம் சின்ன சின்ன காயம்தான், கூடிய சீக்கிரமே சரியாயிடும். என்ன ஒண்ணு, தலையில அடிபட்ட அதிர்ச்சியில தான் அவர் இப்படி ஆயிட்டாரு. அதனால இவருக்கு நினைவு திரும்ப கொஞ்சம் லேட் ஆகலாம். பட் நத்திங் டு வரி. டாக்டர், இவர்கிட்ட டிரைவிங் லைசென்ஸ் இல்ல ஏதாவது ஐடி கார்டு இருந்ததா? அட்ரஸ் தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்ல? இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இவர்கிட்ட இல்ல. இவர் யாருன்னு எங்களுக்கே தெரியல. ஓ அப்படியா? அப்ப அவருக்கு நினைவு திரும்பினாதான் அவர் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும்ல. தேங்க்யூ டாக்டர். நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். நமக்கு கொஞ்சம் கூட அதிர்ஷ்டமே இல்ல பிரபா. அந்த டெக்கரேட்டரை பிடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு நல்ல சான்ஸ் கிடைச்சது. இருந்தும் நாம மிஸ் பண்ணிட்டோம். அவனை மட்டும் நம்ம பிடிச்சிருந்தோம்னா பிரக்யாக்காவை கொலை செய்ய முயற்சி பண்ணது யாருன்னு நாம கண்டுபிடிச்சிருக்கலாம். தனுவுக்கும் ஆலியாவுக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த ஆளு வந்திருப்பானோன்னு எனக்கு தோணுது பிரபா. அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான். அவனை பத்தி எதுவுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. இவன் எப்படி இங்க? இவனை தேடி நாங்க எங்கெல்லாமோ அலைஞ்சோம். கடைசியில அவர் கார்ல அடிபட்டு இந்த வீட்டுக்கே வந்திருக்கான். இது எல்லாமே அந்த கடவுளோட செயல்தான். இந்த போராட்டத்துல அவரோட துணை எனக்கு இருக்குங்கிறத இது மூலமா காட்டியிருக்காரு. இனிமே இவனால தப்பிக்க முடியாது. தேங்க்யூ காட். இந்த விஷயத்த அம்முக்கும் பிரபாக்கும் உடனே சொல்லணும். நீ என்ன யோசிக்கிற பிரபா? அது ஒண்ணும் இல்ல அம்மு, எனக்கு அபியோட ஃபேமிலியை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவங்க பந்தா பண்ணலாம், ஏன் பணத்தாசை பிடிச்சவங்களாவும் இருக்கலாம். ஆனா கொலை பண்ற அளவுக்குலாம் போக மாட்டாங்க. அவங்க இவனை ஹையர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணணும்னு கூட யாராவது இப்படி பண்ணிருக்கலாம். யாருக்கு தெரியும்? அக்கா தான் ஃபோன் பண்றா. சொல்லுக்கா. 2 பேரும் எங்க இருக்கீங்க? ஏன்க்கா, நாங்க 2 பேரும் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இல்ல, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போக வேண்டாம். நேரா கிளம்பி இங்க வாங்க. என்ன விஷயம்க்கா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல அம்மு. ஆனா கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு. ஏன்க்கா, என்னாச்சு? நடந்தது நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அம்மு. என்னக்கா சொல்ற? அம்மு, அந்த டெக்கரேட்டர் கிடைச்சிட்டான். என்ன? எப்படிக்கா? அவர் கார்ல யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னல, அது வேற யாரும் இல்ல, அந்த டெக்கரேட்டர் தான். அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ரியலி? ஆமா அம்மு, யோசிச்சு பாரு. அவனை தேடி நாம எங்கெல்லாம் அலைஞ்சிருப்போம். அவன் நம்ம கைக்கு கிடைக்கவே இல்ல. இப்போ இந்த ஆக்சிடென்டால தன்னால நம்ம கிட்ட வந்திருக்கான். நல்லதா போச்சுக்கா. நீ அங்கேயே இருந்து அவனை க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டே இரு. ஓகே? நானும் பிரபாவும் சீக்கிரம் அங்க வந்துடுறோம். சரியா? அவன் அங்க இருக்கிற விஷயம் ஆலியாவுக்கோ தனுவுக்கோ தெரியாம பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க சீக்கிரமா வந்துருங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பாட்டிக்கிட்டே இந்த விஷயத்தை நான் சொல்ல போறேன். ஓகே? ஓகே, பை. என்னவா? அந்த டெக்கரேட்டர் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். மாமா போன கார்ல அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். மாமா அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. சரி, சீக்கிரம் போ. போலாம்.